7 டேஸ் 7 குழம்பு ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பரான ஒரு வெந்தய குழம்பு தான். சுட சுட சாதத்தில் இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 6 காஞ்ச சுண்டைக்காய், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1/4 கப் திருவண்ண தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையுமே போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே தண்ணியும் ஊற்றிட்டு புளி தண்ணி ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். குழம்பு நல்லா வற்றி வரணும். வற்றி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி